இந்த சைவ சமயத்திலே பிறந்தவர்களுக்கு இறை வழிபாடு ஒரு சடங்கு. இரண்டாவதாக என்றால் யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. எங்கேயாவது ஒரு சிற்றுயிர்களை பார்த்தால் அந்த சிற்றுயிர்கள் பால் அன்பு செய்ய வேண்டும். கோயில்களுக்கு போய்விட்டு வருகிறவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் நிறைய பசுமாடுகளை கட்டி வைத்திருப்பார்கள், வளர்ப்பார்கள். பக்கத்திலேயே தஞ்சாவூரிலும் மதுரையிலும் அகத்திக்கீரைகள் வைத்திருப்பார்கள். ஒரு கீரை கொத்தை வாங்கி கொண்டு போய் பசுமாட்டின் வாயிலை கொடுத்து விட்டு வருவார்கள். சிற்றுயிர்கள் பால் அன்பு செலுத்துவது என்பது இந்த சமயம் நமக்கு கற்றுத்தந்த மகத்தான மிகப்பெரியதாகிய முதல் கடமை என்று. அப்படிப்பட்ட அன்பை நாம் நம்முடைய உயிர்களுக்கு சொல்ல வேணும். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அதற்கு சின்னதாக தர வேண்டிய ஏதாவது ஒரு இலையை, ஒரு புல்லை பறித்து கொடுப்பது, இது முதல் கடமை. இரண்டாவது கடமை, பசித்து நீ உண்ணுகிற நேரத்தில் வாசல் படியில் யாராவது ஒருவன் நின்று அம்மா பசிக்கிறது என்று உரத்த குரல் எழுப்பினால் உனக்கு இருக்கிற சோறு எதுவோ அதில் ஒரு பிடியை அவனுக்கு போட்டுவிட்டு உண்பதுதான் இந்த சமயத்துக்கு நீ சொந்தக்காரன் என்பதற்கு அடையாளம் என்பார். யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடின்னு சொல்லல, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. எப்போ சாப்பாடு கிடைச்சி சாப்பிட்றியோ அப்போ ஒரு பிடியை மற்றவர்களுக்கு போட்டுவிட்டு போ என்று ரொம்ப அழகாக எளிய தர்மத்தை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒரு இறைவன் ஒரு இலை பறித்து போடுவதோடு சடங்கு முடிந்தது. சிற்றுயிர்கள் பால் நேயம் ஒரு கடமை. சக மனிதன் பசித்திருக்கிற பொழுது அவனுக்கும் ஒரு பிடி கொடுக்கிற மனிதாபிமானம் இந்த சமயத்தின் இன்னொரு பகுதி. மூன்றாவதாக, இதெல்லாம் நமக்கு வசதி இல்லை, சாப்பாட்டில் ஒரு பிடி போடுறது கூட முடியாதுன்னு சொன்ன சக மனிதனை சந்திக்கிற நேரத்தில் என்ன குடிமூழ்கி போய்விடப் போகிறது? இனிய வார்த்தையால் நன்றாக இருக்கிறீர்களா? துணைவி குழந்தைகளெல்லாம் நலமா? கடந்த வாரம் நலக்குறைவு என்று கேட்டேனே, இப்போது எப்படி இருக்கிறதுன்னு இனிய வார்த்தைகள் பேசினீர்கள் என்றால் அங்கேயே இறைவன் உங்களுக்கு காட்சி தர காத்திருக்கிறான் என்கிறார் திருமூலர். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானி. இனிய உரை. இதான் இப்ப சைவம்னா என்னன்னா ஒரு கடவுள், அதற்கு சின்ன வழிபாடு, அதற்கு பிறகு சில கடமைகள், சிற்றுயிர் பால் நேயம், சக மனிதர்களுடைய பசி பாராது அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது, எல்லாரிடமும் இனிமையான பண்பாட்டோடு பழகுவது. இதுதான் எங்களுடைய சமயத்தின் பெருமிதம்னு நீங்கள் எடுத்து சொன்னால் உலகம் உங்களுக்கு வசப்படும் என்பதுதான் இதனுடைய அற்புதமான செய்தியாக திருமூலர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ராமநாதபுரத்திற்கு போகிற பாதையில் பரமக்குடியிலிருந்து கொஞ்சம் நீங்கள் முன்னே வந்தால் இளையான்குடி என்ற ஒரு அருமையான சிற்றூர் இருக்கும். நிறைய வயல்கள் சூழ்ந்திருக்கிற பகுதி. வைகையினுடைய ஏரி பாசனத்தாலே செழித்து கிடக்கிற அருமையான தலம் அங்கே இருப்பதாக இருக்கிற அந்த மிகச்சிறந்ததாகிய ஊர். அந்த ஊரிலே ஏராளமான நிலபுறங்களுக்கு சொந்தமுடையவராக மாறன், பாண்டியர்களுடைய குடிப்பெயர் மாறன்னு பேரு. அந்த மாறன் என்கிற பெயரையுடைய ஒரு வேளாளர் பெருந்தகை வாழ்ந்திருந்தார். வேளாளர்கள் எப்பொழுதும் உழுது உண்ணுகிற தொழிலை உடையவர்கள். தாங்கள் உண்பதோடு மட்டுமில்லாமல் தங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிற யாராக இருந்தாலும் அவர்களையும் அழைத்து உண்பித்து உண்கிற தன்மை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேளாளர், பெரும் செல்வர். வயலை உழுது அதிலிருந்து கிடைக்கிற விளைவுகளை எல்லாம் கொண்டு வந்து தன் வீட்டு பக்கத்தில் பெரிய பெரிய குதிர்களிலேயும் பெரிய பெரியதாக நெற்களை சேமித்து கூடுகளிலேயும் சேமித்து வைத்து குற்றி அரிசியாக்கி வீட்டில் வருகிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விருந்து போடுவது அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள். செல்வர்களாக நிலச்சுவார்ந்தார்களாக இருந்தவர்களெல்லாம் அந்தந்த ஆண்டுக்கு வருவதாகிய வருமானத்தை அந்த ஆண்டே செலவழித்து முடித்து விடுவார்கள். அடுத்த ஆண்டு மறுபடியும் நிலமகள் தருவாள்னவர்களுக்கு தெரியுங்கிறதுனால அடுத்த ஆண்டுக்கு அதை சேமித்து வைத்திருக்க மாட்டார்கள். விதை நெல்லை தவிர மற்றவற்றையெல்லாம் அவர்கள் எப்போது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். விதை அடுத்த ஆண்டு மூலதனத்திற்கு அடிப்படைங்கிறதுனால அதற்குன்னு சில பகுதி எடுத்து வச்சுட்டு பாக்கியெல்லாம் எப்பொழுதும் முடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு இல்லை. தலைவாழை இறை பரப்பி சேக்கிழார் என்னமாலாம் சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லி காட்டுறார். 4 வகையினில் 6 சுவை திறத்தினில் அண்டர் நாயகருக்கு அமுது செய்து மகிழ்ந்தார்.